ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் டேரக்ட்லேருந்து என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன தெரிவிக்கிறாங்க, இல்லை ஏதாவது மாற்றம், லைஃப் சேஞ்சஸ், லைஃப் கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, இது எல்லாமே பார்ப்போம். ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு கார்டு வந்திருக்கு. ஒன்று வந்து 4 of Swords, இன்னொன்று வந்து 3 of Pentacles. இந்த 4 of Swords இதுக்கு முன்னாடி எப்பயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 4 of Swords அப்படிங்கிறது என்னன்னா ரெஸ்டிங் அண்ட் ரிலாக்ஸிங். ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இப்போதைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் பீஸ் ரொம்ப அவசியம் இப்போ. அதனால உங்கள் எல்லா செல் பை செல்லாக அது என்ன சொல்லுவோம், ரெஜூனேட் ஆகுறதுக்கு தமிழ் வார்த்தை என்னப்பா, செல் பை செல்லாக புத்துணர்ச்சி அடையணும். செல் பை செல்லாக உங்களுக்கு வந்து அந்த ரிப்பேர் அண்ட் ஹீலிங்லாம் நடக்கணும். அதனால நல்லா தூங்கி எழுந்திரிங்க, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்க, வேலை செய்யுங்க. அப்புறம் மீதி இருக்க நேரத்தில் இந்த அன்வான்டாக நெட்டை போய் பார்க்குறது, அன்வான்டாக மற்றவங்கள்ட்ட சேட் பண்ணுறது, யார்கிட்டடா பேசணும்னு நினைக்கிறது, நமக்கு ஹீலிங் ஜேர்னி ஆச்சுல அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, கன்வே பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகுங்க, கம்ப்ளீட்டாக லிவிங் எக்ஸாம்பிள் ஆகுங்க. அப்போ தான் நீங்கள் சொல்ல மக்களுக்கும் அது இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நீங்கள் லிவிங் எக்ஸாம்பிளாக இருந்து சொல்லும்போது மக்களும் அதை கேட்க ஆரம்பிப்பாங்க, உண்மைன்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்து உங்களை பார்த்தாலே தெரியணும், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு பர்சன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே, ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே இருந்து இவ்வளோத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அவங்களுக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மூலியமா ஹெல்த் அண்ட் வெல்த் எல்லாமே இருக்குங்கிறது தோணணும் மக்களுக்கு. அப்போ they'll start listening to you. ஓகே, அடுத்த மெசேஜ் என்னன்னு பார்த்தா 3 of Pentacles. 3 of Pentaclesங்கிறது பாருங்க, 3 பென்டக்கிள் இருக்கு. இந்த 3 பென்டக்கிளுமே எப்படின்னா ரெடி ஸ்டெடி கோ அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அப்போ எப்போவுமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது ரெட் ஃபிளாக்லயே நிற்கக்கூடாது, ஆரஞ்சு ஃபிளாகுக்கு வாங்க. மேக் யுவர் செல்ஸ் எலிஜிபிள் இனஃப். ஏன்னா கிரீன் ஃபிளாகுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு ஃபிளாக் ரெடியாக இருந்தால் தான் கிரீன் ஃபிளாகுக்கே நீங்கள் போக முடியும். ஆரஞ்சு ஃபிளாகே ரெடியாக இல்லாமல் கிரீன் ஃபிளாகுக்கு எப்படி போவீங்க? அப்போது இந்த ரெஸ்ட் ரிப்பேருங்கிறதெல்லாம் இட் இஸ் மேக்கிங் யுவர் செல்ஸ் எலிஜிபிள் இனஃப். உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் என்ன பயண பாதைக்கு முன்னோக்கி பயணிக்கணுமோ, முன்னேறணுமோ, மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணுமோ, அதை பயணிக்கணும்னா இதெல்லாம் தேவைன்னு உங்களை தகுதிப்படுத்திக்கிறீங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் பயணிக்க முடியும், இல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் என்கிட்ட வந்து சேர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து சேரும் அப்படின்னு உங்களை நீங்கள் எதை கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்களோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் தகுதிப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் லைஃப் லெசன் கற்றுக்கிட்டதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதுக்கும் தகுதிப்படுத்திக்கிறீங்க. உங்கள் ஜேர்னியில் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணி நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தகுதிப்படுத்திக்கிங்கன்னா மட்டும்தான் உங்களால் மார்ச் ஃபார்வர்ட் ஆக முடியும், கிரீன் ஃபிளாக், கிரீன் பென்டக்கிளுக்கு போக முடியும். ஸோ இதுதான் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு இன்னைக்கு கார்ட்ஸ் மூலிமா கன்வே பண்ணுற மெசேஜ். இனி நாளைக்கு மெசேஜ் என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.